அது எங்கள போன்ற இயக்கத்தில இருக்கிறவங்களுக்கு உள்ள வந்து நாங்க ஏத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிற எங்களுக்கு தெரியும். அத வந்து வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அப்பொழுது இல்ல. உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கு பிறகு தனக்கான ஒரு பலத்தை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர்கிட்ட விதைக்கிறாங்க. அதற்கு அவர் பலிகடா ஆகிறார். அப்பொழுது மாவட்டம் முழுவதுமாக சாதிய ரீதியான ஒருங்கிணைப்பை செய்யக்கூடிய இடத்திற்கு நகர்வதை நாங்கள் பார்த்ததற்கு பிறகு தான், இது வந்து இந்த மாரி ஆளு கையில கட்சி போச்சுன்னா, கட்சி ஒண்ணுமில்லாம போயிரும். ஒரு சாதிய கட்சி என்கிற சூழ்நிலைக்கு ஒரு கட்சியை நகர்த்தி விடுவார்கள். சாதியத்திற்கு எதிராக, மதத்திற்கு எதிராக, மக்கள் நலனை மட்டுமே கொண்டு இயங்குகிற ஒரு இயக்கத்திற்கு இவரை போன்றது ஒரு தலைமை வந்து விடக்கூடாது. இல்ல இப்ப சாதி ரீதியானா என்ன சாதி ரீதியா பண்ண பார்த்தாரு? இல்ல அத நம்ப இப்ப அது அவங்களுக்கு புரியும். ம். நான் யாருக்கு இல்ல சொல்றேனோ அந்த பர்ட்டிகுலரா அவர் பகுதியை சார்ந்த அந்த மாமல்லபுரம், அந்த ஈசிஆர் தமிழ்நாடு ரோடு முழுவதும். அங்க மட்டுமா? இல்ல தமிழ்நாடு 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 முழுவதுமா? முழுவதும் மாவட்டங்கள்ல அவருடைய சாதிய ரீதியான ஒருங்கிணைப்பை செய்ய ஆரம்பிச்சாருங்கிறது தான் உண்மை. இங்க மாமல்லபுரத்தில மட்டும் இல்ல. அதில் இப்பொழுது தோல்வி கண்டிருக்கிறார் என்பது வேறு. அது நம்ம வேற விவாதத்தில விவாதிக்கணும். அப்பொழுதுதான் எங்களுக்கு நாங்க கண்ணு திறக்கிறோம். இந்த ஒரு மாரியான ஒரு ஆளுகிட்ட நம்ம இயக்கம் போச்சுன்னா என்னத்துக்கு ஆவுறது? தலைவர் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற பொழுது தான் சூழ்நிலைகளால் நாங்கள் துரை வைகோவுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். துரை வைகோவை வெளியில கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். இவரை போன்றவர் தான் உள்ள வரணுமே தவிர, இவர் மாரி ஆளுங்க கையில கட்சி போயிடக்கூடாதுன்னு நாங்கள் வலிய வலிய நாங்க வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்தது தான் துரை வைகோவை தவிர, இது மகன் வைகோ என்று சொல்லுவதெல்லாம் எள்ளி நகையாடக்கூடிய செய்தி. அதெல்லாம் ஒரு பெரிய செய்தி இல்ல.